ஆயுத பூஜை தினத்தில் காலையில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கோல்டு ட்ரிப் இருமல் மருந்தால் எங்கள் ஸ்டேட்டில் சில குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள், இன்னும் சில குழந்தைகள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் ஒரு மெசேஜ் வருது. உடனே தமிழக அரசு இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்ஷன் டீமை அந்த காஞ்சிபுரத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த கம்பெனிக்கு போய் டோட்டலாக அங்கே பயன்படுத்தப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த கோல்டு ட்ரிப் ட்ரக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு லேபில் இருக்கிற மொத்த கெமிக்கலையும் சீஸ் பண்ணுறாங்க. சீஸ் பண்ணது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 39 விதி மீறல்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த தயாரிச்சதில். அதோட சாம்பிள்ஸ் எடுத்து சீஸ் பண்ணி உடனே லேபுக்கு அனுப்புகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மத்திய பிரதேசத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒடிசா அண்ட் பாண்டிச்சேரி கேரளாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்டுக்கு அந்த பேட்ச் போயிருக்கு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் எங்கெல்லாம் சேல் பண்ணிங்களோ அதில் இருக்கிற ட்ரக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கள். கவர்மெண்ட் இமீடியட்டாக இதை தடை பண்ணுங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் 1ஆம் தேதி அறிவிக்குது. 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த சிறப்புடைய கெமிக்கல் ரிப்போர்ட் வாங்கி தரமற்றதுன்னு சொல்லி அதோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை அனுப்புகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அத்தனை டீலருக்கும் மெசேஜ் பண்ணி இந்த ட்ரக்கை வித்ட்ரா பண்ணி அந்த பாக்ஸை ஃபுல்லாக சீல் வச்சு லேபில் வைங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த மருந்தை சீல் பண்ண மருந்தை வேறு எங்கேயும் யார் கைக்கும் போயிடக்கூடாது, அதை அழிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை, மறுநாள் காந்தி ஜெயந்தி, விஜயதசமி. இந்த 48 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய வேலை எடுத்து செஞ்சுருக்கு தமிழ்நாடு அரசு. சரி, ஒத்துழைச்சாங்களா ஒத்துழைக்கலையா அதெல்லாம் விசாரணையில் முடிவு வரட்டும். இந்த மருந்து என்ன, இந்த மருந்தோட தன்மை என்ன, இதையும் நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. தினமணியில் அழகாக ஒரு தலைங்க எழுதியிருக்காங்க. இந்த கோல்டு ட்ரிப் மருந்தில் 0.1% தான் டை எத்திலின் கிளைக்கால் அப்படின்ற மருந்து கலக்கப்பட்டிருக்கும். இந்த டை எத்திலின் கிளைக்கால் ஒரு கெமிக்கல் தான், வேதித்தன்மையுடைய பொருள். இந்த பொருள் அந்த மருந்து உள்ளே போகும்போது அதை கரைக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருளை பயன்படுத்தவே கூடாது, தடை விதிச்சிருக்கணும். ஆனாலும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இந்த பொருளை கலப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது.